அப்பா, பிரீத்தி, துருவான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே டவர் இல்லை, அதான் வீடியோ எடுத்து அப்புறம் அனுப்புகிறேன். தம்பி சாப்பிட்டானா பிரீத்தி? அப்பாவுக்கு மாத்திரைலாம் உனக்கு எல்லாம் ஓகே இல்லை? இங்கே எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிடுச்சு. லீவ் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் நிறைய வாங்கியிருக்கேன். தம்பிக்கு ஒரு செம்ம டாய் வாங்கினேன், ஒரு குட்டி ரோபோ. அவர் ஹைட்டுக்கு பேசுது. அவன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டுனே இருந்தான்ல, இது போதும் அவருக்கு. அப்பாவுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இனிமேல் வாக்கிங் போனால் நம்மளை ஏமாற்ற முடியாது, காட்டி கொடுத்துரும். உனக்கு ஒரு ஃபோல்டு ஃபோன், அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு குவாலிட்டி? பயமா இருக்கு பிரீத்தி, மறுபடியும் உங்களாம் பார்க்க முடியுமா தெரியல. உன்னால பறந்து பறந்து குட்டு போட்டுட்டே இருக்கானுங்க. ஊரே இல்லை, ஃபுல்லா மண்ணா கரியா புகையா தான் இருக்குது. இவங்களுக்கு தெரியும்ல, என் ரூம்மேட்ஸ் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா எங்கேயாச்சும் வந்து தப்பிச்சலாம் தான் இங்க வந்தோம். நேற்று நைட்டு திடீர்னு ஒரு செம்ம சத்தம், எல்லாம் செதறிச்சு. கால் இவங்களை இங்க இழுத்துட்டு வந்து போட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்துட்டு என்னோட கல்யாணம் வேற பிரச்சனை. ஐயோ அப்பா, அப்பா நம்ம நினைச்சது பெருசா நினைச்சது எதுக்குமே அர்த்தமே இல்லைப்பா, எல்லாம் வேஸ்ட். நண்டம் இவ்வளவுதான், அவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை. ஒரு செகண்ட்ல எல்லாம் சாம்பல் மாதிரி உதிருது. இல்ல புரியல புரியல. அங்க இருக்கிறவனும் போர் ஆடாடுறான், இங்க இருக்கிறவனும் போர் ஆடாடுறான். யாருக்காக அச்சுக்கிறானுங்க, யாருக்கு சண்டை போடுறானுங்க, ஏன் இப்படி அச்சுட்டு சாகுறானுங்கன்னே தெரியல. அது சரி, அவனுங்க சேஃபா தான் இருக்கானுங்க, நம்ம தானே சாகுறோம். நம்ம சின்ன குழந்தைங்கப்பா, சின்ன குழந்தைங்க சோறு இல்லாம சாவுதீங்க. இடிச்சு போன பில்டிங்கு நடுவுல செத்து போன அம்மாவோட கை நீட்டி இருக்குது, அதை பிடிச்சி ஒரு பாப்பா இழுத்து இருக்குதுப்பா. ஐயோ ஐயோ அம்மா. பதுங்குழி இருக்குல்ல, அதுல போய் ஒரு 5-6 குழந்தைய பதுங்கி இருக்குப்பா. பக்கத்துல போட்ட பாம்புல குழி உள்ள மண்ணு மூடி மூச்சு அடைச்சு எல்லா செத்துருச்சு. உலகத்திலே காட்டு முராண்டித்தனமான விஷயம் போர்தான்ப்பா. காட்டு முராண்டி கூட இப்படிலாம் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பச்சு என்னென்னமோ கண்டுபிடிச்சி நிலாவுக்கு போறோம், மார்ஸுக்கு போறோம். ஆனா இன்னொரு மனுஷனை, ஒரு பச்சை குழந்தைய குண்டு போட்டு கொள்றோம். அம்மா ஆனா ஆனா இது எல்லாத்தையும் ஊர்ல காலரை தூக்கி விட்டு மீசையை முறுக்கிட்டு நம்ம ஜாதி தான் கெத்துன்னு கலவரம் பண்ணி சுற்றி நம்ம சொல்றதுதான் காமெடி. தெரியலையே தெரியலையே, அப்போ இதெல்லாம் ஒரு மயிரும் இல்லைன்னு தெரியலையே. இதே மாதிரிதான் எவடோ எதுக்கோ சொல்லுவான், நம்ம ரோட்ல இறங்கி கை போய் கால் போய் கேஸ் வாங்கி லைஃபே போய் முன்னப்படி தெரியாத மனுஷன் எல்லாம் பகையவள் சுத்தி நம்பான். நானு எங்க 3 பேரையும்
ஒரு பாய் தான் 3 நாள் சோறு போட்டு காப்பாற்றினாரு. இங்கே நம்ம பக்கத்து வீட்டு பாய்க்கு நமக்கு என்னப்பா பிரச்சனை? ஒரு வீட்டில் தானே முதல்ல நான் பிரியாணி சாப்பிட்டேன். சின்ன வயசுல பாயசம் பொங்கல்லாம் கொண்டு போய் கொடுத்துருங்க. எப்போ இருந்து இப்போ எதிரியானார் அவர் நமக்கு? எதுக்கு திடீர்னு அவ்வளோ பெரிய சோறு நடுவில்? இப்போ உலகம் அவ்வளோ பெருசு இருக்குப்பா, அவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம தம்மா தூண்டுப்பா, தம்மா தூண்டு. அதில் என்ன ஆட்டம் இல்லை? யோசிச்சு பாரு, இந்த எறும்பு கொசுலாம் இருக்கும்ல, அதுங்களுக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டு ஏன் ஜாதி தான் பெருசு, ஏன் மதம் தான் பெருசுன்னு நமக்குலாம் எவ்வளோ காமெடியாக இருக்கும். இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளும் அப்படிதான்ப்பா, நம்மளும் அப்படிதான். இந்த காமெடி பேசுகிறோம். அப்பா விட்டு சொல்லுப்பா, விட்டு சொல்லும். பாப்பா லவ் பண்ண காலனி போய் ஆக்சிடென்ட்ல செத்தான்ல, அது ஆக்சிடென்ட் இல்ல. நம்ம ஜாதியிலேயே பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு எவ்வளவு செலவு பண்ணி கடன் வாங்கி செஞ்சு கட்டி, அதுக்காக தானே இங்க நான் வந்து வேலைக்கு. ஆனா அவன் சந்தோஷமா இல்லப்பா, சந்தோஷமாவே இல்லை. ஒவ்வொரு வாட்டி அவ பிரீத்திக்கு போன் பண்ணி அழுறதை கேட்கிறப்பெல்லாம் ஐயோ, அந்த பையனுக்கே அவளை கட்டி வச்சிருக்கலாம்ப்பா, சந்தோஷமா இருந்திருப்பாப்பா. சாரி சார், சாரி. சொந்தம் பந்தம் சாதி சனம் மானம் மயிறு, இப்ப அவன் கஷ்டப்படும் போது எவன் வந்தான், எவன் வருவான்? நம்ம போயிருக்கோமா? அவனுக்கு அவன் வாழ்க்கையை வாழ்றதுக்கே நேரம் இல்லை போய்ங்க. தம்மா துண்டு சுகர் சாவடிச்சு போட்டுருது. அப்படின்னா ஆண்ட பரம்பரை மாண்ட பரம்பரை. சாதியெல்லாம் ஒரு மயிறு இல்லப்பா, ஒரு மயிறு. இத்தனை வருஷமா மனசுக்குள்ள பீய சுமந்துட்டு இருந்த மாதிரி அசிங்கமா இருக்குப்பா, எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு என் புள்ள என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா, என்ன மாதிரி ஆயிடக்கூடாது. பிரீத்தி வண்டானுங்க, பிரீத்தி வண்டானு. பிரீத்தி ஷர்மிக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். பிரீத்தி அவளால் முடியலாம், வீட்டுக்கு கூட்டின்னு வந்துருங்க. அப்பா பார்த்துக்கலாம்ப்பா, பார்த்துக்கலாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாச்சும் வாழ்க்கை அமையும்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. நம்ம உன்ட்ட எதுக்கு சாரி சொல்றது எனக்கு தெரியும். சாரி பிரீத்தி, சாரி. பார்த்துக்கோட்ட, பத்திரமா இருக்க, பார்த்துக்கோ. குருவன் படி, சமத்தா இருக்கணும்ப்பா, சேட்டை பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல் பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும், நல்லா படிக்கணும். ரொம்ப கண்ணுக்குள்ளே இருக்கு தங்கம். நல்லா கேட்டுக்கோ, உலகத்துல உன்னை விட யாரும் மேலேயும் இல்லை, உன்னை விட யாரும் கீழே இல்லை. சரியாடி தங்கம், சரியா? அப்பா கண்ணுல சும்மா அப்பா வந்துடுவேன். ஒரு நாள் ஆச்சுல, ஒரு மேஜிக் பண்ணலாமா? இங்க பாரு, அப்பா கை பார்த்துக்கோண்ணே, கையில் ஒன்றும் இல்லைல்ல, கையில் ஒன்றும் இல்லைல்ல, பார்த்துக்கோண்ணே.